அமைதியா நிக்கிறதுக்கும் எதுவும் பண்ணாம நிக்கிறதுக்கும் ரொம்ப நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. உண்மை எது பொய் எதுன்னு உனக்கு தெரியும். அதுதான் உன் பலவீனமே. தெளிவான இந்த நீர் மாதிரி அமைதியா சாந்தி. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்து பாதுகாப்பாகவும் நல்ல விதமாகவும் பயிற்சி செஞ்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நீங்கள் கற்றுக்க போகிற விஷயம் இவ்வளோதான். இந்த பக்கம் இருக்கிற நஞ்சாக்கு உங்களுக்கு இந்த பக்கம் மாறணும், இந்த பக்கம் இருக்கிற நஞ்சாக் இந்த பக்கம் மாறணும். இது எப்படின்றதான் நீங்கள் செய்ய போகிறீங்க. இதுக்கு முன்னாடி இந்த ரொட்டேஷன் எல்லாமே நல்ல விதமாக செஞ்சு பாதுகாப்பாகவும் நல்ல விதமாக பயிற்சி செஞ்சுருப்பீங்க நம்புகிறேன். அதுக்கப்புறம் இதே ரொட்டேஷனை உங்கள் எப்படி கையில் மாற்றி இதுக்கு முன்னாடி இதை எப்படி செய்யணும்னு வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஒருவேளை இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோஸ் பார்த்து நல்ல விதமாகவும் பாதுகாப்பாகவும் பயிற்சி செய்யுங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் செய்ய போகிறது ஒன்றுமே இல்லை. லெஃப்ட் ஹேண்டில் கூட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எப்பயும் போல் இந்த ரொட்டேஷன் செய்வீங்க இல்லையா, அந்த ரொட்டேஷன் செஞ்சு மேலேருந்து வர்றது நீங்கள் என்ன பண்ணுவோம், இந்த வெறும் கையில் தான் இப்படி திருப்புவோம் இல்லையா. இந்த வெறும் கை ரொட்டேஷன் திருப்புறோம் இல்லையா, இதை என்ன பண்ண போகிறீங்கன்னா மேலேருந்து வரும்போது ஆப்போசிட் கையில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு உங்கள் இந்த கட்டவரில் இருக்கு இல்லையா, இந்த கட்டவரில் என்ன பண்ணுறீங்க, இந்த செயின் இப்படி கொடுத்து இப்படி தள்ளி கொடுத்துருக்கோம். அவ்வளோதான். இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி செய்கிற ட்ரிக்ஸ் எல்லாமே எதிராளியை திசை திருப்புவதற்கு, கவனத்தை மாற்றி தாக்குவதற்காக தான். சரிங்களா? ஆப்போசிட்டில் பிடிச்சிடுறீங்க. இதை பிடிச்சிட்டப்போ இந்த கை மேல் நோக்கி இருக்குது. ஸோ இங்கே கட்டவரல் வராது. இந்த கையோட கட்டவரல் இருக்கு இல்லையா, இந்த கையோட கட்டவரில் செயினை கீழே கொடுக்க போகிறீங்க. கொடுத்துட்டு இந்த கையில் இருக்கிறத இப்படி தள்ள போகிறீங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் செய்கிறேங்க. நீங்கள் நிதானமாக தான் செய்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த கை இருக்கிறனால இந்த கட்டவர் கொண்டு வர முடியாது. இந்த கட்டவரில் இந்த செயினில் கொடுக்குறீங்க. இந்த கட்டவரில் செயின் உட்காரும் போது இந்த கையால் இப்படி தள்ளணும். பாருங்க, உங்களுக்கு இது போகிறது புரியும் நினைக்கிறேன். இந்த கையை விட்டோன்னே இது போகும். இது போகும்போது இந்த கையை இப்படி லேசாக நீங்கள் தள்ளி விடணும். பாருங்க, தெளிவாக புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் இந்த பக்கம் செஞ்சு காட்டுறேன். இப்போது இந்த கையை ரொட்டேட் பண்ணி இப்படி பிடிக்கிறோம். அப்போது இந்த கட்டை விரல் இங்கே இருக்கும். சரிங்களா? அப்போ இந்த கட்டை விரலால் தான் நம்ம என்ன பண்ணுவோம், செயினை பிள்ளையாக தள்ள போகிறோம். கவனிங்க, லெஃப்ட் ஹேண்டில் பண்ணுறேன். ரொட்டேட், ஆப்போசிட் நான் பிடிச்சிட்டேன். ஸோ இந்த கட்டை விரல் செயினில் வைக்க முடியாது. கீழே இருக்கிற கட்டை விரலை இந்த செயினுக்கு கீழே கொடுக்குது. இங்கே பிடிச்ச இடத்துலேருந்து செயினுக்கு கீழே இப்படி நீட்டுறீங்க. நீட்டிட்டு இந்த கையை இப்படி உங்கள் உள்பக்கமாக தள்ளும்போது இந்த ரொட்டேட் திரும்பிடும். இந்த செயினில் பார்த்தீங்கன்னா கையில் மொத்தமாக உட்காராது. செயினில் உட்காந்துருக்கும், உள்ளங்கையிலும் பிடிக்க முடியாது. இது என்ன பண்ணுறோம், நம்ம இப்படி திருப்பும் போது இப்படி பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான். ரொட்டேட் பண்ணுறோம், பிடிச்சிடுறோம். இந்த செயினில் போட்டு தெரியுதுங்களா, இந்த செயினில் கட்டவர் இல்லும் போது கை என்ன பண்ணும், இந்த பக்கம் ரொட்டேட் ஆகும். இது நிதானமாகவும் பொறுமையாகவும் பயிற்சி செய்யுங்க. உங்களாலையும் நிச்சயமாக செய்ய முடியும். செய்யும்போது கவனமாக செய்யுங்க. இல்லைன்னா நான் அந்த கட்டவரில் இப்படி ரெண்டு சுற்றி மாட்டிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அல்லது இந்த நகம் ஓரம் இருக்கு இல்லையா, இந்த ஓரத்தில் லேசாக அடிப்பட வாய்ப்பு இருக்குது. பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். தெரியுங்களா? இது நம்ம ரொட்டேட் பண்ணி விட்டு எந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்துச்சுன்னு கவனிங்க. பிடிச்சிட்டேன். இது இப்படி என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் நான் தள்ளி விட போகிறேன். இந்த இதை இப்படி விட்டுற போகிறேன். இதை விடும்போது இது இப்படி தள்ளணும் லேசாக. அவ்வளோதான். வருங்க, கை மாறிச்சிங்களா? இப்போ இந்த கையில் இப்போ இதை இந்த பக்கம் தள்ள போகிறேன். இதை இப்படி விட்டுற போகிறேன். இது உங்களுக்கு தெளிவாக நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செயின் எப்படி உங்கள் ஆடுது கட் நான் பிடிச்சிருக்கேன். இங்கே பிடிச்சிருக்கேன். கட்டவரில் நம்ம இப்படி விடும்போது கீழே போய் விழுந்துடும். இந்த மாதிரி கட்டவரில் இந்த பக்கம் விடும்போது இந்த பக்கம் சுலபமாக உங்களுக்கு மாற்றி காட்டுறேன். இல்லை தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். இந்த கட்டவரில் இருக்கு இல்லையா, அந்த கட்டவரில் செயின் உட்காரும் போது இதை விடணும். இதை இப்படி கொஞ்சம் லேசாக தள்ளி விடணும். இந்த கட்டவரில் இந்த செயின் உட்காரும் போது லேசாக தள்ளி விடணும். அதே என்ன பண்ணுறோம், இப்படி கை வந்து இப்படி மாறி இருக்க போதும். உங்களுக்கு இந்த ரொட்டேஷன்லாம் நல்ல விதமாகவும் பாதுகாப்பாகவும் பயிற்சி செய்யுங்க. தெரியுதுங்களா? ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணால் அவுட்டரில் வந்துடும். நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. கை இப்படி நின்றுடும். ஒன்று இப்படி பிடிச்சி வீச்சு அடிக்கலாம், அதில் தப்பு இல்லை. ஆனால் இந்த கட்டவரில் மாறுறது உங்களுக்கு மாறாது.
பிடிச்சிட்டோம். திருப்பி பண்ணுறோம், கவனிங்க. பிடிச்சிட்டோம். கட்டவரில் விட்டோன்னா இந்த இது பாருங்க, இந்த ரோல் பண்ணுறோம். இது வந்து இப்படி நேராக பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கட்டவரில் கொடுக்கும்போது சுத்தமாக போகாது. இது பாருங்க, செயினே கரெக்டாக கிடைக்காது. அப்போ இந்த பக்கம் நீங்கள் பிடிக்கும்போது தான் ஈஸியாக நீங்கள் இப்படி கொடுக்க முடியும். உள்ளங்கை இப்படி பிடிச்சிங்கன்னா தான் நீங்கள் இப்படி ஈஸியாக என்ன பண்ணுவோம், இப்படி தள்ளி விட்டு இப்படி பிடிக்க முடியும். எந்த கையில் பண்ணாலும் மேல் வாட்டம் இப்படி பிடிக்கும்போது நீங்கள் இப்படி செய்யலாம். புரியுதுங்களா? இப்போ இதை விட்டுட்டு என்ன பண்ணுவோம், இந்த ரொட்டேட் பண்ண போகிறோம். இப்படி ஃபுல்லாக நீங்கள் விடும்போது இங்கே பாருங்கள், செயின் ஃபுல்லாக எங்கேயாவது விரல சுற்றும். நீங்கள் உள்ளங்கையை பிடிக்கும்போது இந்த கட்டல் கழிச்சு இது கீழே தள்ளணும். இப்படி மேலே தள்ளிட்டீங்கன்னா உள்ளங்கையில் மேலே சுற்றும். இங்கே பாருங்கள், இப்படி தள்ளும்போது மேலே போயிடும். இது நீங்கள் பிடிச்சிருக்கிறது கட்டை விரலுக்கு கீழ் வாட்டம் நீங்கள் தள்ளணும். கட்டை விரலுக்கு கீழ் வாட்டம் தள்ளினீங்கன்னா இந்த செயினை இப்படி மாற்றிக்கலாம். இப்போ இந்த கையில் பாருங்கள், பிடிச்சிட்டுக்கோம் இல்லையா, இந்த ரொட்டேஷன் தான் பிடிக்கணும் இல்லையா. இந்த செயினை கட்டை விரலுக்கு இப்படி கீழ் வாட்டம் தள்ளணும். கட்டை விரல லேசாக நீங்கள் இங்கே கொண்டு வரணும். தானாகவே மாறும். ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பண்ண வேணாம், ரொம்ப சுலபமாக பண்ணலாம். ஆனால் தொடர் பயிற்சி மிக மிக அவசியம். பாதுகாப்பான பயிற்சி மிக மிக அவசியம். கட்டவரில் நகத்தில் 2 வாட்டி இப்படி சுற்று வரத்துக்கோ அல்லது நகத்தில் லேசாக அடிப்படுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. பாதுகாப்பாகவும் நிதானமாகவும் பயிற்சி செய்யுங்க. நல்லதே கற்றுக்கோங்க, நல்லதே செய்யுங்க. நன்றி.